இரவு செய்தி சற்று முன் இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது நண்பர்களே. பிரபல தொகுப்பாளர் டிடி இருக்காங்க இல்லையா, விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளர் என்றே சொல்லாங்க. அவங்க சற்று முன் குறைந்த வயதில் 35 வயதில் தற்கொலை முடிவை எடுத்துள்ளதாக இணையத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. கதறி அழுத குடும்பம் அண்ட் ரஜினிகாந்த் துடிதுடித்து அழுதிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்தோட ஒரு தீவிர விசிறி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்ட் அர்ச்சனா ஏண்டி இந்த முடிவை எடுத்த அந்த மாதிரி கதறி அழுதிருக்காங்க. அந்த விரைவு செய்தியை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. பார்க்கும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிடி ஒரு என்னங்க சொல்றது, மீண்டெழுந்த ஒரு ஆளுமை என்றே சொல்லலாம். சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டாங்க. ஓகேவா, இவங்க ஷோல்டர்ல குடும்பம் ஏறிடுச்சுங்க. அதாவது இவங்க தான் காப்பாத்துற மாதிரி அந்த சூழல்ல இருந்தது. அண்ட் அந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே விஜய் டிவி தொகுப்பாளரா சின்ன சின்ன நிகழ்ச்சியில தொகுப்பாளரா பணியாற்றி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே இந்த ஜோடி நம்பர் 1, பாய்ஸ் வித் கேர்ள்ஸ் மற்றும் மிக முக்கியமாக காபி வித் டிடி இந்த நிகழ்ச்சியின் மூலம் தான் தமிழகத்தின் முன்னணி தொகுப்பாளராக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்க அக்காவுமே ஒரு பிரபல டான்சர். சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்களும் சீரியல்ல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா டிடி நல்லத்த மேந்தி, விசில், பவர் பாண்டி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழி நிறைந்த வாழ்க்கை என்னன்னா, சின்ன வயசுலேயே இவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த இழப்பை இவங்கனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அப்போது டிடி அவர்களுக்கு ஏஜ் 17, 18 தாங்க இருக்கும். என்னடா அப்பா தானடா குடும்பத்தை ஹோல்டு பண்ணணும். ஆனா அப்பாவே இறந்துட்டாரே, இனிமே இந்த குடும்பத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்க போறோம், அப்படி ஒரு விடாமுயற்சியில தான் இன்னைக்கு முதன்மை ஆங்கரா இருந்து அவங்க வயது குறைந்த வயது தான், 39 வயதுக்குள்ள டிடியோட குடும்ப சொத்து மதிப்பு மினிமம், அதாவது மில்லியனை தொடும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்த பெண்மணி என்றே சொல்லலாம். ஓகே, இவங்க வாழ்க்கையில இந்த கான்ட்ரவர்சி, மேலும் பார்த்தீங்கன்னா வழி நிறைந்த வாழ்க்கை என்னவென்றால், இவங்க ஆசாசையா ஸ்ரீகாந்தை லவ் பண்ணாங்க. ஒரு 5 வருடமா அவங்க சக நண்பர் தாங்க. லவ் பண்ணி திருமணம் நடந்தது. அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் கூட நீடிக்கலைங்க. காரணம் என்னன்னா, டிடி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு கணவர். அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அண்ட் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சதற்கு இவங்களும் ஒரு மிகப்பெரிய காரணங்க. அண்ட் பவர் பாண்டி அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி வித் டிடியில தனுஷோட ரொம்ப நெருங்கி இருந்திருக்காங்க. தனுஷுக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சக தோழியா தான் பார்த்தாங்கன்னு இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஆனா தனுஷ் எல்லா உதவியுமே பண்ணுவாருங்க. டிடிக்கு எல்லா உதவியுமே பண்ணுவாரு. அவங்க சமீபத்துல என்னைக்கோ அவங்க வாழ்க்கை இருளில் மூழ்கியது. மயோசிடிஸ் நோயால் எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருச்சுங்க. எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு அவங்களால நடக்கவே முடியல. அவங்க லைஃபே இருளில் மூழ்கியது. வீல் சேர்ல தான் ஒரு 6-7 வருஷமா இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவங்க அவ்வளவுதான். இனிமே நீங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கலாமே தவிர இனிமே உங்களால ஆக்டிவா செயல்பட முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்ல, மயோசிடிஸ் நோயிலிருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எலும்புகள்லாம் தேய்மானம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களேன். இவங்களால நடக்க முடியாதுங்க. நடந்தாலே அப்படியே சிவரிங் ஏற்படும். அவங்களால ஸ்டேபிளா இருக்க முடியாது. அந்த எலும்புகள் கூச ஆரம்பிச்சிடும். நம்மளால நடக்கவே முடியாதுன்னு வைங்களேன். இந்த கால் மரத்து போச்சுன்னா ஊனவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுங்க. முட்டியில மட்டும், அதாவது அந்த மூட்டு பகுதிகள் இருக்கு இல்லையா, கால் பகுதி, இதுவரை 15 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே இவங்கனால இயல்பா செயல்பட முடியலைங்க. அந்த அறுவை சிகிச்சையில தான் இவங்களுக்கு ஒரு தவறான சிகிச்சை நடந்ததுன்னு இவங்களே வெளிப்படையா பேசியிருந்தாங்க. நான் அவசரப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை எடுத்துருக்கூடாது, அதுதான் என்னோட வாழ்க்கையை இருளில் மூழ்கிவிட்டது என்று சொன்னாங்க. இதுக்கெல்லாம் உதவியது முழுக்க தனுஷ் அவர்கள் தான். அண்டு தனுஷ் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒரு நெருங்கிய சக தோழி தான். அதே மாதிரி டிடி என்ன அன்றைய காலகட்டங்களை இணையத்தில் செய்தாங்க, எனக்கு தனுஷ் ஒரு மெண்டர் தான், ஒரு ஆலோசகர் தான், அவள் தானே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியுமே கணவர் இதை ஏற்றுக்கல. டிடி மேல சந்தேகப்பட்டு அண்டு பரஸ்பரமா 2 பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஐஸ்வர்யாவுக்கும் சந்தேகம் ஏற்பட்டு இனிமே தனுஷோட வாழ முடியாதுன்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து முடிவை எடுத்தார்கள் என்று இணையத்தில் செய்தி வெளியாகின அன்றைய காலகட்டங்களில். ஓகேவா, இதுவுமே ஒரு பிளாக் மார்க் ஆச்சுங்க டிடிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஆக்டிவா செயல்பட முடியல. இந்த நோயை நினைச்சே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. வெளியிலேயே வராம அவங்க வாழ்க்கை ஒரு தனி அறைக்குள் ஒரு 10 வருஷமா அப்படியே வாழ்ந்துட்டாங்க என்றே சொல்லாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவே பண்ண முடியாது, நீங்க அதையும் மீறி செயல்பட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து, அதாவது காலை எடுக்கிற சூழல் ஏற்படும்
ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு நாள் தான் இருளிலே வந்துட்டு இருக்கிறது? நம்ம வந்துட்டு தைரியமா செயல்பட ஆரம்பிக்கலான்னு ஆயுர்வேதா மெடிசன் மூலம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீண்டு எழுந்தாங்க. அதுக்கப்புறம் சமீப காலமா பார்த்தீங்கன்னா, திரை வெளிச்சத்துக்கு மீண்டும் வந்தாங்க. பல நிகழ்ச்சிகள் வந்துட்டு அ ஆங்கர் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஆனா, அதில ஒரு மிகப்பெரிய ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்க. படமும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பழைய மருத்துவர்கள் சொன்ன மாதிரி சிவரிங் ஏற்பட்டிருக்கு. அதாவது நரம்பு கால் கையெல்லாம் வந்துட்டு உதற ஆரம்பிச்சு, அண்டு என்ன ஆயிருக்குன்னா, படபட படபடன்னு ஆயி கேர் ஆயி விழுந்திருக்காங்க. கை, கால் வந்துட்டு உதற ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த கால்லாம் வந்துட்டு மரத்து போயிருக்கு. ஓகேவா? சுற்றி உள்ள நண்பர்கள் வந்துட்டு அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுல வந்துட்டு இவங்கள அட்மிட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்ல அண்டு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால் வந்துட்டு செயலிழந்துருச்சு. அங்க போற ரத்த ஓட்டம் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு. 2 காலை எடுக்கவில்லை என்றால் டெஃபினட்டா அதாவது வலது கால வந்துட்டு எடுக்கணும். ஏன்னா அந்த கால்ல வந்துட்டு 15 அறுவை சிகிச்சை வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. எடுக்கலைன்னா இவங்கள மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய கடினம். இவங்க உயிருக்கே ஆபத்தாக போகக்கூடும் என்று இணையத்தில வந்துட்டு செய்தி வெளியாக, இந்த செய்தி வந்துட்டு டிடிக்கும் வந்துட்டு தெரிய வந்திருக்குங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு மிகப்பெரிய விலை மதிப்பே வந்துட்டு அந்த கால் தாங்க. இவங்கனால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. குறைந்த வயது ஓகேவா? குறைந்த வயது 39 வயது தாங்க. காலை எடுக்கணுமா? அதுவும் 2 காலும் வந்துட்டு செயலிழந்துருச்சா? இந்த டிப்ரஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க மயக்க நிலையில தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மயக்க நிலையிலிருந்து அவங்க நார்மல் நிலைக்கு வரும்போது, சில பல விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. இனி காலு போயி நம்ம என்னடா வாழ்ந்துகிட்டு, இந்த உலகம் நம்மள வேற மாரி பேசுமடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட டேப்லெட் அவங்க எடுப்பாங்க இல்லையா? அதிக டேப்லெட் எடுத்து அது மிகப்பெரிய பாய்சனா மாறி இருக்குங்க. பாய்சனா மாறி அதாவது ரொம்ப சிவியருக்கு போயிருக்காங்க. அவங்க உடல்நிலை வந்துட்டு ரொம்ப சிவியருக்கு போயிருக்கு. பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் மருத்துவர்கள் வந்துட்டு அதிர்ச்சி ஆயிருக்காங்க. சற்று முன் வந்த செய்தி என்னன்னா, மருத்துவர்கள் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் அண்ட் டிடி சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. மேலும் அந்த 2 கால் செயலிழந்துருச்சாமா. அந்த காலை எடுக்கும் பட்சத்தில் தான் அவங்கள வந்துட்டு மீட்டெடுக்க முடியும் என்று இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகம் குறிப்பா வந்துட்டு ரஜினிகாந்தோட தீவிர விசிறி இவங்க ஓகேவா? ரஜினிகாந்த் காதுக்கு இந்த செய்தி போகும்போது அவர் வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆயிருக்காரு. மனம் உடைஞ்சிருக்காரு. அண்ட் மருத்துவமனைக்கும் விரைந்துள்ளார். அண்டு அர்ச்சனா அவர்கள்லாம் வந்துட்டு கதறி துடிச்சிருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரி வந்துட்டு முடிவு எடுத்தேன்னு கதறி துடிச்சிருக்காங்களாமா. அண்டு இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. நல்ல பெண்மணி நினைச்சு பாருங்களேன். அப்பா வந்துட்டு குறைந்த வயதுல இறந்துட்டாரு. அங்க இருந்து வந்துட்டு இன்னைக்கு அவங்களோட நெட்வொர்த் வந்துட்டு மினிமம் 15 கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை உருவாக்குனவங்க வந்துட்டு இந்த பெண்மணி தாங்க. ஒரு தைரியமான பெண்மணி என்றே சொல்லலாம். அப்படி ஒரு பெண்மணி வந்துட்டு மீண்டு வரணும். நாம் அனைவருமே வந்துட்டு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க.